8 கோடி மக்கள் தொகை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். ஆனால் ஒரு வட மாநிலத்துக்காரனை எதிர்த்து நம்மளால் போராட முடியல. இதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமாங்க? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதி மத பிரச்சனைகள் தான். இங்கே ஜாதி மத பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் ஒத்துமே இல்லாமல் நம்ம தமிழ்நாடு இந்த வடக்கனுக்கிட்ட நிறைய பிரச்சனைகளில் அடி வாங்குகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பண்ண டிக்கெட்டில் அவங்க உட்காந்து படுறதும், கஞ்சா, கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஏடிஎம்மில் ஒரு பசையை வச்சு அதிலேருந்து பணம் எடுக்கிறது. அதாவது நம்ம போய் ஏடிஎம்மில் பணம் எடுப்போம், அந்த காசு நமக்கு வராது, அங்கே போய் ஒட்டிக்கும், அது கீழே போயிடும், அதை எடுத்துருவாங்க. எப்படியெல்லாம் ஐடியா பண்ணி இந்த வடக்கன்கள் திருடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டை தமிழனுக்கே சொந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி திருப்பூருக்கு நடந்த அநியாயம், திருவண்ணாமலைக்கு நடந்த அநியாயம், ஈரோடு, கோயம்புத்தூர் இப்படியெல்லாம் நினச்சி பார்க்கும் போதும் ஒவ்வொரு மாவட்டமும் பறி போய்கிட்டு இருக்கு. இதை இப்போயே அலட்சியமாக விட்டோம்னா நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை தமிழர்கள் சந்திக்க நேரிடும். நம்ம வருங்கால சந்ததிக்கு இங்கே இடமே இல்லாமல் போயிடும். 8.5 கோடி மக்கள் தொகை நம்ம இருக்கிறோம். இந்த 2000 கணக்கெடுப்பு கூடி பார்த்தோம்னா ஒரு 8.5 கோடி மக்கள் தொகை இருக்கலாம். நம்மளோட சந்ததிகள் பெருகி நம்ம இடத்துக்கு எங்கே போவோம்? ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம எங்கே போவோம்? இதை தமிழக அரசு புரிஞ்சுக்கணும். நம்ம தமிழனுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரனுக்கும் அந்த 900 ரூபா சம்பளம் தான், தமிழனுக்கும் அதே சம்பளம் தான். நீங்கள் நினைக்கிறீங்க ஹிந்திக்காரனுக்கு கம்மி சம்பளம், தமிழனுக்கு அதிக சம்பளம். அது தவறு. இன்றைக்கி ஒவ்வொரு ஹிந்திக்காரனும் நீங்கள் எவ்வளோ சம்பளம் கேட்டிங்கன்னா தமிழனுக்கு ஈக்குவலாக தான் வாங்கிட்டு இருக்கான், தமிழனோட அதிகமாக தான் வாங்கிட்டு இருக்கான். அதை மனசில் கொண்டு நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் ஜாதி மதத்தையெல்லாம் துறந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழனுக்காக போராடணும். இந்த இலங்கையில் நடந்த கிட்டத்தட்ட 1 லட்சம் தமிழர்கள் இறந்துருக்காங்க. இந்த கொலைக்கும் ஏற்படுத்தின அந்த கொலைக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். நினச்சி பார்க்க வேதனையாக இருக்குது. தமிழகத்தை மீட்போம், ஒன்றுபடுவோம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.